இந்த லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த டீனேஜ்ல இருந்து இப்ப எல்லா குழந்தைங்க எல்லாம் வந்து அந்த விஷயத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வரக்கூடிய லவ் தான் வந்து அது உண்மையான லவ். அதாவது இவன் அழகா இருக்கான் அதனால லவ் பண்றேன், இவன் எனக்கு காசு கொடுப்பான் அதனால லவ் பண்றேன், இல்ல வேற என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, இவன் நல்ல ஃபேமஸான பையன் அதனால நான் லவ் பண்றேன், இல்ல வந்து அவனை பார்த்தா எனக்கு சந்தோஷமா, எதுவுமே இருக்க கூடாதுங்க. அதாவது ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் கிட்ட இருந்து நீ இப்ப எதிர்பார்த்தது எல்லாத்தையும் நான் இப்ப எடுத்துட்டேன், அப்ப விட்டுருவியா? அது எப்படி விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஏன்? அப்போ அவங்க லவ் பண்ணது அந்த பர்சனை கிடையாது, அந்த ஃபீலிங்ஸ், அந்த காரணங்களை தான். சோ அப்படி பார்க்கும்போது இந்த லவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது எதுவுமே லவ் கிடையாது. ஓப்பனா சொல்றேன். ராமர் சீதாவோடவா யாராவது லவ் பண்ணிடுவாங்க, பார்வதி சிவனையோடவா வந்து யாராவது லவ் பண்ணிடுவாங்க, வள்ளி முருகரோட யாராவது பண்ணிடுவாங்க. அதுதான் உண்மையான ஒரு காதல். அது ஜென்ம ஜென்மமா வரும். அவங்களே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அந்த லவ் அப்படிங்கிற விஷயத்துக்காக. ஜென்ம ஜென்மமா ஆகி அவங்களுக்கு போர் அடிக்கலையே. ஆனா ஏன் வந்து ஒரு பொண்ணு கூட பழகி இல்ல ஒரு பையன் கூட பழகி ஒரு 6 மாசத்துல ஒரு சண்டை வருது, ஏன் பிரேக்கப் ஆகுது? ஸ்டார்டிங் ஒரு நல்ல